ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ஃபியூச்சர் கிரிப்டோ ட்ரேடிங் அனலிஸ்ட் யூடியூப் சேனல். நாம் இந்த என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பெய்ட் பேசிஸில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் சிக்னல் கொடுக்குறோம். ஸோ அந்த பெய்ட் பேசிஸ் வகையில் அந்த ஆப்ஷன் நீங்களும் வந்து நிறைய பேர் வந்து நாங்கள் பெய்ட் பேசிஸ் நாங்களும் சேர போகிறோம் நீங்கள் மெசேஜஸ் வந்து கால்ஸ் வருது. ஸோ அதுக்காக வந்து நம்ம டேரெக்டாக வந்து இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணிட்டோம். ஸோ இதை பார்த்து நீங்கள் நம்ம வந்து பெய்ட் பேசிஸ் அந்த சிக்னல் அண்ட் தென் நீங்கள் பே பண்ணுற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே நம்ம இதில் டீட்டெயிலாக சொல்லிடுறோம். ஓகேவா? இந்த வீடியோவில் என்னென்ன கண்டெக்ட்ஸ் இருக்க போகுதுன்னா, என்னென்ன நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா, மொதல் விஷயம், எதுக்காக நாங்கள் வந்து உங்களுக்கு பெய்ட் பேஸில் கொடுக்கணும்? நாங்கள் தான் ஆல்ரெடி ப்ராஃபிட் பண்ணுறோம்ல. ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்காக நாங்கள் உங்களுக்கு வந்து சிக்னல் வந்து பெய்ட் பேஸில் கொடுக்கணும்? மொதல் விஷயம் இதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக கிளியர் பண்ணிடுறேன். ரெண்டாவது, இப்போ பெய்ட் பேஸிஸ் சொல்கிறேன்ல, அது சார்ஜ் எவ்வளோ ஃபீஸ் நாங்கள் கேட்குறோம். அண்ட் தென் அதனால் உங்களுக்கு என்னென்ன வரப்போகிற பெனிஃபிட்ஸு இதெல்லாம் நான் சொல்ல போகிறேன். ஆனால் லேட்டராக ஒன்றுனா நமக்கு தோன்றதை நம்ம சொல்லிடுவோம். ஓகேவா? நம்மளாம் இதெல்லாம் யோசிச்சுலாம் பேச கிடையாது. டேட்டா இதுதான் பேச போகிறோம்னு சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம சொன்ன மாதிரி எதுக்காக நான் உங்கள்கிட்ட வந்து சார்ஜ் பண்ணுறேன்? ஏன்னா நீங்கள் வந்து யோசிக்கணும். முதல்ல யோசிக்க கற்றுக்கோங்க. நம்ம வியூவர்ஸ் அண்ட் தென் நம்மகிட்ட வரவங்க வந்து நம்ம வெறும் சிக்னலை மட்டும் கொடுத்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்காக தான். சரிங்களா? அதுக்கு முன்னாடி எதுக்காகனா, மொதல் விஷயம், நாங்கள் ப்ராஃபிட் பண்ணுறோம், அதுக்கான ரிசல்ட்டை காமிக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 300 தான் நாங்கள் பே பண்ண சொல்கிறோம். நாங்கள் ஏன் 500 இல்லை 1000 அப்படின்ற மாதிரி அதிகமாகவும் கேட்கலாம். நம்ம அந்த மாதிரிலாம் கிடையாது. சரிங்களா? 300 பே பண்ண சொல்கிறேன். இதுக்கான மெயின் ஃபோக்கஸ் நான் வச்சுக்கேன். எங்களுக்கு தேவை, நாங்கள் கற்றுக்கணுங்கிறோம்ல, அதை எல்லாருக்கும் சொல்லணும். மொதல் விஷயம், எங்களோட பெர்ஸ்பெக்டிவில் இதுதான் மொதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்னென்னா, ஒரு கம்யூனிகேஷன் இன்ட்ராக்ஷன் நடக்கும். இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க சென்னையில் இருப்பீங்களான்னு தெரியாது, கன்னியாகுமரி இருப்பீங்களான்னு தெரியாது, திருப்பூரா கோயம்புத்தூரா இல்லை டெல்லியா எதுவுமே எங்களுக்கு தெரியாது. பட் இந்த வீடியோ மூலமா நான் வந்து இந்த ஆல் ஓவர் தமிழ்நாடு இல்லை இந்தியா ஃபுல்லாகவே நான் வந்து காண்டாக்ட் வச்சுப்பேன். எனக்கு அந்த கம்யூனிகேஷன் வேணும். அந்த ஒரு காரணத்தினால்தான். அதுக்கடுத்து இந்த மாதிரி இப்போ நாங்கள் சொல்கிறதுனால ட்ரேட் பண்ண முடியாமல் இல்லை கஷ்டப்படுறாங்க நிறைய பேர். பீப்புள்ஸ் வந்து எப்படின்னா, இப்போ லாஸ்ட்டாக வந்து ஜெரோடா எக்ஸ்சேஞ்சில் வந்து சொல்லிடுறாங்க, ட்ரேட் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் 95% எல்லாருமே வந்து லாஸ் தான் பண்ணுறாங்களாம். அப்படி இருக்கும்போது இது வந்து ஹிந்தி, இங்கிலீஷு, வேறு என்னென்ன மொழியிலையோ வந்து இந்த மாதிரி வந்து ட்ரேடிங், கிரிப்டோ, ஃபியூச்சர் அதுக்கான அனலைஸுக்கான வீடியோஸ் இருக்குது. பட் தமிழில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதான் சொல்ல வரேன். நாம் வந்து இதை வந்து உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்களும் கற்றுக்கணும். அதான் விஷயம். எங்களோட ஃபோக்கஸ் என்னென்னா, நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நாங்கள் இல்லாமல் நீங்களும் ட்ரேட் பண்ணலாம். அண்ட் தென் இப்போ நீங்கள் ட்ரேடில் ப்ராஃபிட் ஆனீங்கன்னா அதுக்கு பின்னாடி பேக் போனாக இருக்கிறது நாங்கள் தான். ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு எப்படி கொஞ்சம் சைக்காலஜிக்கலாக நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதனால தான் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்கிறோம். இப்போ இந்த ஒரு ஆப்ஷன் நாங்கள் சொல்லாமல் கூட இருக்கலாம், பட் யோசிக்கிறவங்க இருப்பாங்க தான். பட் அந்த யோசிக்கிறாங்க பற்றியா, அவங்க தாங்க முன்னேறுறாங்க. அந்த மாதிரி யோசிக்க வைக்கிறது நீங்களும் யோசிங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன். கொஞ்சம் தேவையில்லாமல் சொல்லிட்டேன். சரி, ஓகே. நம்ம பெய்ட் பேசிஸில் அதுக்கு நான் வந்துடுறேன். நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு 300 ருபீஸ். இனிஷியலி நீங்கள் வந்து நம்ம பெய்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணால் 300 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். ருபீஸ் தான், டாலர் கிடையாது. ஓகேவா? ருபீஸ் 300 ருபீஸ் தான் நீங்கள் பே பண்ணணும். சரி, இது எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நிறையா இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது வச்சுக்கலாம்னா, நீங்கள் நம்ம நிறைய ட்ரேட் பண்ணுவோம்ல, அதை வச்சு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம பீப்புள் யூஎஸ்டி வந்து நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம். சிக்னல் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் எந்த லெவல்னால் இந்த லெவலில் உங்களுக்கு நாங்கள் சிக்னல் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு க்ளோசிங் பண்ணால் 11.29%, ஆல்மோஸ்ட் 12% எங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடுதா? நோட் பண்ணிக்கோங்க. 12% ஒரு நம்ம கொடுத்த சிக்னலில் 12% ப்ராஃபிட் வந்துடுச்சு. ரெண்டாவது இன்னொரு சிக்னல் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இன்றைக்கி சொன்னதில் பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு கீழே எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா 7.60, ஆல்ரெடி எவ்வளோ 12 அண்ட் தென் 7.60. சரிங்களா? அடுத்த கிரிப்டோ நம்ம சொல்லியிருந்தோம்.
நம்ம கொஞ்சம் பெருசாக பார்க்குறோம். அதனால தான் வந்து தேவையில்லாமல் நிறைய கிரிப்டோஸ் நம்ம போகல. நம்ம வந்து கிளே சொல்லியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10.50 வருது. சரி 10.30 வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ சொல்லியிருந்தோம்? 12, அதுக்கடுத்து 7, அதுக்கடுத்து 10, 7.60. இப்போ 10.30 வந்துச்சா? 40 வந்துச்சுல. ஓகே 40ன்னு வச்சுக்கோங்க. இப்போ டோட்டலாக எவ்வளோ ஆகுதுன்னா ஆட் பண்ணுங்கள். 12, 10, 22, 22 ஒரு 7, 29, இது ஒன்று பார்த்தா 29, 30. டோட்டலாக 30% நம்ம சொல்லியிருந்தோம் சிக்னல். நம்ம சொல்லியிருந்த ஒரு 3 சிக்னலில் 30% ப்ராஃபிட் வந்துச்சுல. அப்போனா நாங்கள் உங்களுக்கு சொல்கிறது 25% தான் நாங்கள் சொல்கிறோம். 25% வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு ப்ராஃபிட் சொல்கிறோன்னா, இப்போ நாங்கள் சொன்னது எவ்வளோ? 30%. நம்ம கொடுத்த சிக்னலில் 30% வரைக்கும் ப்ராஃபிட் வந்துடுச்சு. தட் மீன்ஸ் நாங்கள் சொன்ன டார்கெட் அச்சீவ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் 300 ருபீஸ் நீங்கள் எங்களுக்கு பே பண்ணீங்கள, அது வந்து இந்த டார்கெட் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் சிக்னல் வேணும்னா நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து திரும்பி அந்த 300 ருபீஸ் பே பண்ணக்கூடாது. செகண்ட் டைம் சார்ஜ் பண்ணும்போது நாங்களுக்கு வந்து 300 ப்ளஸ் ஒரு 100 மொத்தம் 400. இதே தேர்ட் டைம் பண்ணும்போது 400 ப்ளஸ் ஒரு 100 500. அவ்வளோதான், 500 தான். அதுக்கடுத்து நீங்கள் 5th டைம் பண்ணும்போது 500 தான் பே பண்ணணும். 6th டைம் பே பண்ணாலும் 500 தான். 7th 8 அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் எவ்வளோ தடவை நீங்கள் பே பண்ணணும்னு நினச்சாலும் 500 ருபீஸாக நீங்கள் பே பண்ணணும். இது கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சு. இப்படி தான் வந்து நம்மளோட நீங்கள் பே பண்ணுற ஸ்கேல் இது. அண்ட் தென் எங்களோட டார்கெட்டு 25% தான். இப்போ 3 கிரிப்டோவில் 25% வந்துச்சு. இன்கேஸ் இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பெரிய கிரிப்டோ தான் தேவை. தட் மீன்ஸ் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் பெருசாகிற மாதிரி. நம்ம ஓஆர்டிஐ அப்படின்னு நம்ம சொன்னதான். நம்ம வந்து இந்த லெவலுக்கு கிட்ட சொல்லியிருந்தோம். நேற்றே சொல்லியிருந்தோம் வச்சுக்கோங்க. ஆமாம், நேற்றே சொல்லியிருந்தோம். நேற்று நம்ம அங்கே சொல்லலை, கரெக்டாக சொல்லியிருந்தோம். மோஸ்ட்லி இவ்வளோ தூரம் சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 23.72% இருந்துச்சா? இந்த ஒரு கிரிப்டோவில் 23.72. அப்படியே வேறு ஏதாவது கிரிப்டோவில் நம்ம சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா YGG நம்ம சொல்லியிருந்தோம். இதில் எதை பார்த்தாலும் இவ்வளோ வரமாட்டேன். சரி, ஓகே. இந்த இருங்க, நம்ம ஓஆர்டிஐயே வச்சுப்போம். நம்ம சொன்ன சிக்னல் மட்டுமே நம்ம கனெக்ட் பண்ணுவோம். பட் உங்களுக்கு புரியறதுக்காக கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். இது ஒரு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு சிக்னல் நிறைய சொல்லியிருந்தோம். பட் இந்த ஒரே ஒரு சிக்னலில் ஆல்மோஸ்ட் 27.44% வந்துச்சு. தட் மீன் நம்ம சொன்ன டார்கெட் வந்து 25 தான். பட் வந்தது 27.44. தட் மீன் நம்ம சொன்னதோட அதிகமாகிடுச்சு. தட் மீன்ஸ் சிக்னல் நம்ம சொன்ன டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் திரும்பி புதுசாக பே பண்ணி ஆகணும். சரி, இப்போ எதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு டே ஒரு வீக்லி வைஸ் இல்லை மந்த்லி வைஸ் நாங்கள் பே பண்ண சொல்லிக்கலாம்ல? எதுக்காக நாங்கள் வந்து பர்சன்டேஜை நாங்கள் சூஸ் பண்ணோன்னா வெரி சிம்பிள் தாங்க. இப்போ நீங்கள் ப்ராஃபிட் எடுத்தாலும் லாஸ் ஆனாலும் நாங்கள் பொறுப்பு கிடையாது. நாங்கள் உங்கள் சிக்னல் மட்டும் அனுப்போம் அப்படின்ற ஒரு கணக்கு வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட காசு நீங்கள் சப்போஸ் லாஸ் ஆனீங்கன்னா நீங்கள் உங்களோட காசு தான் நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுப்பீங்க. இன்கேஸ் நாம் பர்சன்டேஜ் வைக்கணும்ல. ஸோ இப்போ நாங்கள் 25% நீங்கள் கன்ஃபார்ம் ப்ராஃபிட் தான் இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் திரும்பி நம்மக்கிட்ட சிக்னல் வேணும்னா நீங்கள் வந்து நமக்கு உங்களோட ப்ராஃபிட்டில் ஒரு 300 இல்லை 400 ருபீஸ் 500 ருபீஸ் தான் நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன, உங்களுக்கு ஸ்டேக்னண்ட்டாக உங்களுக்கு ப்ராஃபிட் கையிலே தான் இருக்கும். நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்லி நீங்களும் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஏன்னா சில பேர் வந்து சிக்னல் கொடுத்தும் லாஸில் தான் இருப்பாங்க. பட் சிக்னல் கொடுத்ததுனால வந்து எந்த யூஸஸும் இல்லை. இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ண ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாதிரி. இது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அனலைஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு அழகான இதுதான் வீடியோ. இப்போ ஓஆர்டிஐ சொன்னோம்ல. இப்போ ஓஆர்டிஐ வந்து நம்ம செல்லிங் சொல்லியிருந்தோம். கரெக்டான லெவல் சொல்லியிருந்தோம்னா நம்ம இந்த லெவலுக்கு இருந்தால் நம்ம வந்து ஓஆர்டிஐ வந்து செல்லிங் சொல்லியிருந்தோம். இங்கே க்ளோசிங் கொடுத்துச்சுல இந்த லெவல்கிட்ட. ஏன்னா இங்கே வந்து பீரிஷ் கேண்டில்ஸ்டிக் வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம இங்கே செல் பண்ணுவோம் சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோ தூரம் பெரிய மூமெண்ட் இறங்கியிருந்தோம். இதுலேருந்து என்ன தெரியுது? ஓகே, இப்படி தான். ஸோ இந்த வீடியோ அனலைஸ் கொடுக்குறோம்.
அப்படி இருக்கும்போது நீங்கள் கற்றுப்பீங்க புதுசாக. இதெல்லாம் ப்ராப்ளம் வந்து இப்படிலாம் நம்ம மாற்றிக்கணும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்கள் சப்கான்ஷியஸில் நாம் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதே ஃபார்வர்டில் நீங்கள் முன்னேறுவீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறுவீங்க. இதுதான் சப்கான்ஷியஸ் நம்ம சைக்காலஜிக்கு வந்து ரொம்ப நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம சைக்காலஜிலையும் வந்து நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணும்போது ரொம்ப வெல்பீங்காக இருக்கணும். ஏன்னா நிறையா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மாறி ஈறி வந்துகிட்டே இருக்கும். மார்க்கெட்ன்றது நம்ம ரிஸ்க் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சைக்காலஜி வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அதனால தான் வந்து நம்ம முடிஞ்சாலும் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சைக்காலஜியில் வந்து நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வீடியோ அனலைஸ் கொடுக்குறோம். அண்ட் கேஸ் ஈவன் நம்ம சிக்னலும் கொடுக்குறோம். இப்படி இருக்கும்போது நீங்கள் கற்றுக்கிறதுனால வருதா, இதான் நம்ம பர்சன்டேஜ். இந்த 25% வேறு எதுலையும் கிடையாது. நம்ம நீங்கள் நினைக்கிற மாரி நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டில் 25% அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ நாங்கள் சொன்னால, இப்போ சிக்னலில் சொன்னீங்களா 25%, இதே தான். இதுதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இப்படி தான். நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் அந்த நம்பரை நீங்கள் சொல்கிற நம்பரை நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் ஆட் பண்ணிடுவோம். எப்போ நாங்கள் ஆட் பண்ணதுக்கடுத்து நீங்கள் அதுக்கடுத்து வர சிக்னல் வச்சு தான் உங்களுக்கான கால்குலேஷன் வரும். சரிங்களா? வந்து 1 minute ப்ளீஸ். சாரி, சின்ன பிரச்சனை ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நிறைய பேர் நம்ம சிக்னல் சொல்கிறோம்ல, நிறைய பேர் ப்ராஃபிட் ஆகும், லாஸ் ஆகும், இந்த மாதிரி மல்டிபிள் பிளேஸ் வருதுல்ல. ஸோ அதுக்காக எப்படின்னா, இப்போ வந்து நாங்கள் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நல்லா நான் வச்சுக்கோ. ஏன்னா இது உங்களுக்கு புரியணும். இப்போ நாங்கள் இப்போ எப்படின்னா ஒரு நாளைக்கு இன்றைக்கி பார்த்தா நம்ம நேற்று நம்ம 10 சிக்னல் சொன்னோம். சொன்ன எல்லா சிக்னலுமே ப்ராஃபிட் ஆனோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ஒரு 10 சிக்னல் சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதில் 4 சிக்னல் வந்து லாஸ் ஆகிடுச்சு, மீதி 6 சிக்னல் வந்து ப்ராஃபிட் ஆகிடும். இது புரிஞ்சிச்சா? சரி, ஆகிட்டான். இந்த 4 சிக்னல் சொன்னல, இந்த 4 சிக்னலும் எல்லாமே ஹைப்போதெட்டிக்கலி கற்பனையாக வச்சுக்கோங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா எத்தனை, ஆல்மோஸ்ட்டு 4% வந்து லாஸ். இப்போ ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம், 4% 4 ஹிட் ஆகிடுச்சு. அப்படின்னா 4 4s 16, 16% ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சா? இது சொன்னல, இந்த 6 சிக்னல், இது 6மே 10% ப்ராஃபிட் கொடுத்துட்டான். 6 × 10 60%. சரிங்களா? இப்போ 60% நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கும். ப்ராஃபிட் 60%, லாஸு 16%. இப்போ டோட்டலாக பாருங்கள், 60ல் 16 போச்சுன்னா எவ்வளோ? 50, 44. ஓகேவா? இப்போ நீங்கள் 44%. நம்ம சொன்ன சிக்னல் நீங்கள் 44% ப்ராஃபிட்டில் இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் சொன்ன டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் பர்சன்டேஜை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோமே தவிர, வெறும் நம்ம சொன்னதை லாஸ்லாம் சேர்த்து எல்லாமே அந்த வேறு எந்த கட்டாக கிடையாது. நம்ம சொல்கிற சிக்னல் வந்து அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். இதுதான் முக்கியமான சொல்ல பாருங்க. இது சொல்கிறேன், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி அது போக ப்ராஃபிட்டில் பர்சன்டேஜ் வருது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம இங்கே வந்து நம்ம ஃபாலோ, அந்த பர்சன்டேஜ் தான் நம்ம டார்கெட் வச்சுக்கிறோம். இது வரைக்கும் எல்லாமே புரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு டிஸ்க்ளைமர், இதுக்காக நான் சொல்ல போகிறேன். அதை நல்லா காலம் வாங்கிக்கோங்க. இதுதான் வந்து எங்களுக்கு ஒரு சேஃப்டிக்காக நாங்கள் சொல்கிறோம் எல்லாத்துக்குமே. ஓகேவா? இப்போ வந்து நாங்கள் சிக்னல் சொல்கிறோம்ல, இந்த சிக்னலை மட்டுமே, வெறும் சிக்னல், எந்த ஒரு நாலேஜ் இல்லாமல், இல்லை ஒரு மணி மேனேஜ்மெண்ட் எதுவுமே இல்லாமல் நீங்கள் சிக்னலை மட்டுமே நம்பி நீங்கள் ட்ரேட் பண்ணி நீங்கள் லாஸ் ஆனீங்கன்னா அதற்கு நாங்கள் பொறுப்பாக மாட்டோம். நல்லா நான் வச்சுக்கோங்க, ட்ரேட் எல்லாருமே பண்ணுறோம். ஓகேவா? நாங்களும் பண்ணுறோம், நீங்களும் பண்ணுறோம். சிக்னல் நான் கொடுக்குறது, நான் பண்ணுற என்ட்ரி ப்ரைஸ் நீங்கள் பண்ணுறீங்க, ஸ்டாப் லாஸ் நீங்களே பண்ணுறீங்க. ஓகேவா? இங்கே என்ன டிஃபர் ஆகுதுன்னா, உங்களோட சைக்காலஜிக்கல் என்னோட சைக்காலஜி, உங்களோட மென்டாலிட்டி என்னோட மென்டாலிட்டி, இப்படி டிஃபர் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, நான் எக்ஸ்பீரியன்ஸ் இதில். ஸோ அதனால் வந்து நான் வந்து எப்படின்னா கரெக்டாக நான் ட்ரேட் பண்ணிவிடுவேன். ப்ராஃபிட் கரெக்டாக இந்த லெவலில் ப்ராஃபிட் பண்ணணும், இந்த இடத்துல இப்படி தான் வெயிட் பண்ணுவோம், ஹோல்ட் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நான் கரெக்டாக இருப்பேன். பட் நீங்கள் வந்து புதுசாக வந்துக்கிறீங்க, உங்களுக்கு அந்த இது இருக்காது. ஒரு எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 1000 ருபீஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு 100 ரூபாய்க்கு லாஸ் ஆகும். ஐயோ இவ்வளோ லாஸ் ஆகுதா, நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருப்பீங்க. இதுவே அப்படி இருக்கும்போது நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா திரும்பி அவன் 100 நம்ம லாஸை போனாலும் அவன் அதுக்கு 500 ப்ராஃபிட்டில் போவான். நாங்கள் வந்து அவங்க சொன்ன மாதிரி சொன்ன பர்சன்டேஜ் வந்து அட்டன் ஆகிருக்கும். நாங்கள் நீங்கள் சொன்ன பே ஃபீஸ் முடிஞ்சிடும். பட் இங்கே லாஸ் ஆகிறது யார்? நீங்கள் இருப்பீங்க. நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜியும் கட்டு தான், செட்டப்பும் கட்டு தான். பட் இங்கே லாஸ் ஆனால் எங்களை வந்து ப்ளேம் பண்ணக்கூடாதுல்ல. நீங்கள் இதே 1000 ருபீஸ் ரொம்ப சின்ன அமௌண்ட். ஏன்னா நம்மளை நம்பி நிறைய பேர் ட்ரேட் பண்ணும்போது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்,
ஒரு 50,000 கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நாங்கள் சொல்கிற சிக்னல் வச்சு ட்ரேட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இதே மாதிரி ஒரு 10,000 லாஸ் பண்ணால் அவங்களோட கேபிட்டலில் ஆல்மோஸ்ட் 10% மேலே நம்ம லாஸ் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன ஆகும்? நம்மளை ப்ளேம் பண்ணக்கூடாது, எங்களை நீங்கள் ப்ளேம் பண்ணாதீங்க. ஏன்னா நாங்கள் சொல்கிற ட்ரேட் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து எதுக்காக இந்த பெய்ட் குரூப் எல்லாமே காரணம்னா சொல்லி கொடுக்க தான், லேர்ன் பண்ண தான், நீங்களே ட்ரேட் பண்ண தான், ப்ராஃபிட் பண்ணுறது தான். அதில் சந்தேகம் இல்லை. பட் எல்லாருக்குமே ஸ்டாப் லாஸ் வரும் தான். ட்ரேட்னாவே லாஸ் வரதான் செய்யும். லாஸ் போக ப்ராஃபிட் எவ்வளோ எடுக்கணுமோ அதுதான் நம்ம ட்ரேடு. கேம்பிளிங் இல்லை இந்த முன்னாடியே ப்ரெடிக்ஷன், மந்திரவாதி, காலத்தை கணிக்கிறது, இவங்களால மட்டும் தான் கரெக்டாக பண்ண முடியும். பட் நம்ம அப்படிலாம் கிடையாது. நம்ம ஜஸ்ட் வர ட்ரேட் இது இப்படிலாம் போகுது, இப்படிலாம் வருது அப்படின்னு நம்ம அனலைஸ் தான் பண்ண முடியும். அதான் யூஸ்வல், அதான் உண்மை. அதனால் வந்து நீங்கள் இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும்னா நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னு தெரியலனா நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டாச்சு. ஒரு $8,100 வச்சு யூஸ் பண்ணுறோம், அவங்க எப்படி மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணணும். இதுவே வெறும் ₹1,000 வச்சு ட்ரேட் பண்ணால் அவங்க எப்படி மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டாச்சு. நீங்கள் பர்சனலி வேணும்னா நம்மளை வந்து வாட்ஸ்அப்லேயோ டெலிகிராம்லேயோ நீங்கள் கேளுங்க. இல்லை நீங்கள் அப்படியே எங்களுக்கு கேட்க தேவையில்ல, உடனே வேணும்னா நம்ம யூடியூப்பில் போங்க. அதில் வந்து ப்ளேலிஸ்ட்டில் வந்து பேசிக் ஆர் ட்ரேடிங் சைக்காலஜி இந்த மாதிரி இதில் போய் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் ஃபார் மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற டாபிக்ஸ் தான் இருக்கும். நல்லா வச்சுக்கோ, பிகினர்ஸ் ஃபார் மணி மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் சொல்கிற சிக்னல் இதெல்லாம் வந்து முக்கியமாக வச்சுக்கோங்க. நாங்கள் சொல்கிற சிக்னல் வந்து ப்ராஃபிட் வரும் தான், அதுவும் இல்லை லாஸும் வரும் தான், அதுவும் நான் ஒத்துக்கிறேன். பட் அந்த ட்ரேடுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன். நீங்கள் எடுக்கிற ட்ரேடுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஏன்னா நமக்கு மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுறதுனால இவ்வளோதான் லாஸ்ன்ற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். இவ்வளோ லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு அர்த்தத்தினால தான் நம்ம ட்ரேட் இருக்கோம். ஏன்னா நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து லேர்னிங்காக தான். ஓகேவா? லேர்னிங் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் இன்னும் பெருசாக ட்ரேடர் ஆவாங்க. வெறும் நீங்கள் எங்கள் சிக்னல் நம்பி மட்டுமே நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்க முடியாது. நான் உங்கள்கிட்ட டேரெக்டாக சொல்லலாம், நான் சிக்னல் சொல்கிறேன் ப்ராஃபிட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகலாம். பட் அது வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் ரீசனுக்காக தான் நாங்கள் சொல்கிறோமே. வெயிட், நல்லா பாருங்கள், வீடியோ பாருங்கள், புரிஞ்சுக்கோங்க, கற்றுக்கோங்க, ப்ராஃபிட் பண்ணுங்கள். ஓகே, பிரச்சனை கிடையாது. நாங்கள் எதுக்காக இது வந்து இந்த முன்னாடி சொல்கிறோன்னா, இது வந்து எங்களுக்கு வந்து எப்படின்னா திடீர்னு ஏதாவது ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஆச்சுன்னா இப்போ ப்ராஃபிட் ஆகும் தான், தப்பு இல்லை. இப்போ நடுவில் பார்த்தா திடீர்னு லாஸ் ஆச்சு, தொடர்ந்து ஒரு 3-4 சிக்னல் லாஸ் ஆகிடுது எங்களுக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நீங்கள் அந்த டைமில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாகி மணி மேனேஜ்மெண்ட் வந்து அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணாமல் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பெரிய அடியாக வந்துடும். நீங்கள் வந்து எங்களை ப்ளேம் பண்ணிடுவீங்க. நாங்களும் கொஞ்சம் சேஃப்டியாக நாங்கள் இருக்கணும்ல. ஸோ இந்த மாதிரி காரணத்துக்காக தான் சொல்கிறோம். நல்லா நான் வச்சுங்க. இதுக்கு ஆல்ரெடி நம்ம பெய்ட் குரூப்பில் இருக்கணும்னு நம்ம டேரெக்டாக சொல்லியாச்சு. நீங்கள் பண்ணுற ட்ரேடுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, நாங்கள் பொறுப்பு கிடையாது. நான் உங்களுக்கு லேர்னிங் பர்பஸ்க்காக சிக்னல் கொடுக்குறேன். ஓகேவா? நான் பண்ணுற லேர்னிங்கை வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணதுக்கு மட்டும் நான் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எங்களை வந்து ப்ளேம் பண்ணாதீங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு. உங்களை அனலைஸுக்கு மட்டும் தான் நான் பொறுப்பு. சரிங்களா? ட்ரேட் அனலைஸ் வந்து எல்லா டைமும் பர்ஃபெக்டாகவும் சொல்ல முடியாது. ஓகேவா? அதுக்கு எல்லாம் இங்கே வந்து ப்ராபபிலிட்டி தான். என்னடா நீங்கள் நான் சொல்கிறது எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, நெகட்டிவாக சொல்லுங்கிறேன், வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுங்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரியாலிட்டி தாங்க உண்மை. பல கோடியில் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தாலும் ரியாலிட்டியாக தான் உண்மை. லாஸ் ஆக தான் செய்யும். எக்ஸ்பீரியன்ஸு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். நீங்கள் டேரெக்டாக இப்போ தான் வந்திருப்பீங்க, இல்லை 1 or 2 years தான் வந்திருப்பீங்க. ஸோ அதனால் வந்து உங்களால் வந்து அளவுக்கு ப்ராஃபிட் பண்ண முடியலன்னா அதுக்கு காரணம் நீங்கள் இன்னும் சரியான ஸ்ட்ராட்டஜி வந்து பிடிச்சிக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் இன்னும் மூவ் ஆன் ஆகலை. கொஞ்சம் வெயிட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக வந்து ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்முக்கு வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் லேர்ன் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க, அதுக்கடுத்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுங்கள். அது உங்கள் விருப்பம். நீங்கள் நிறையா ப்ராஃபிட் பண்ணால் ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி நல்லா காலம் வைக்கோங்க. யாராவது ஒருத்தங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ் ஆனாலும் சரி, ப்ராஃபிட் ஆனாலும் சரி. பட் ப்ராஃபிட் ஆனால் லாஸ் ஆனால் அப்படி கிடையாது சொல்லலை. சில ட்ரேட் லாஸ் ஆகும். பட் ஓவராலாக பார்க்கும்போது அவங்க ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக இருக்கணும். ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகிறவங்கள அவங்கள நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க.
அவங்க எங்கெல்லாம் எப்படி சொல்லித்தராங்க, அவங்க எப்படி பண்ணுறாங்க, ட்ரேட் பண்ணுறாங்க, எப்படி லாஸ் வைக்கிறாங்க, எப்படி ப்ராஃபிட் வைக்கிறாங்க, இது என்ன ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல. நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுங்க, பட் ஒருத்தவங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இது எல்லாரும் பண்ணுற பெரிய தப்பு. யூடியூப்பில் போனோன்னே கிரிப்டோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சர்ச் பண்ணி எவனோ ஒருத்தன் சொல்லுவான், இல்லை யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க அப்படின்றத அவங்க ஃபாலோ அவங்க சொல்கிறத அப்படியே போட்டுடுறீங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், செட்டப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ அதனால் சொல்கிறேன், நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தவங்களை மட்டும் ஃபாலோ பண்ணி அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட் ஆக சான்சஸ் ஹை. ஏன்னா உங்கள் மைண்ட் செட் எனக்கு முக்கியம் இல்லை. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் சான்சஸ் என்ன. இல்லை நீங்கள் கண்டிப்பாக ட்ரேடராக ஆகலாம், ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகலாம், சந்தேகம் இல்லை. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நல்லா நல்லா புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு நீங்கள் ப்ராஃபிட் ஆகுங்க. அண்ட் தென் இதில் ஏதாவது உங்களுக்கு புரியல, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறோம். சரிங்களா? டேரெக்டாக கேட்காதீங்க. ஏன்னா நான் எத்தனை பேர் தான் சொல்ல முடியும். ரொம்ப அதிகமாக நீங்கள் டேரெக்டாக கேட்குறதுனால தான் நானே வீடியோ எடிட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஒரு லைக் போட்டுருங்க, எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய்.